ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு தேவையான எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1.1ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணினே உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜ் கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் இந்த மீடியான்னு இருக்கும், அந்த மீடியா வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் சூஸ் பண்ணிங்க. எந்த கலரில் வேணாலும் சூஸ் பண்ணிங்க. நான் பிளாக் கலரில் சூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ஒரு 20 செகண்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜை வந்து அதில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. அப்படி இப்படி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கலர் ஃபில்டரில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படி இங்கே வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு கீ கலர் வந்து க்ரீனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் க்ரீன் கலர் வந்து கரெக்டாக வந்து ரிமூவ் ஆகும். இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த இதில் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வச்சுட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி கலர் டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கலர் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் இந்த எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பிளண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீனை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கரெக்டாக நீங்கள் இந்த பாக்ஸுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ கலர் இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இதை ஜூம் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு ஓவர் அலிமேஷன் வந்து பல்ஸை கொடுங்க. பல்ஸை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதே டூப்ளிகேட் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இதில் எப்படி பிளாக் கலர் ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்துட்டிங்கன்னா வந்து அது அழகாக வந்து பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து சவுண்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அந்த சவுண்டை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ப்ளே ஆகுது. இதே மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.